வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்து பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். ஒரு குடும்பத்தின் செல்வாக்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நபரை அரசியல் ரீதியாக எப்படி முன்னேற்றி இருக்கிறது என்பது பற்றிய கட்டுரை இது. இந்துவுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கல்யாணராமன் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு இந்துவுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த கட்டுரை அணுகப்பட்டிருக்கு. மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு அவங்க குடும்பத்துடைய செல்வாக்கு, அவருடைய தாத்தா திரு வேலுச்சாமி, இதை பற்றி இந்த கட்டுரை பேசுது. தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு முக்கியமான விமர்சனமாக என்ன முன்வைக்கப்பட்டதுன்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, சொல்லப்போனால் விஜய்க்கே ஜெயிச்சது யாருன்னு தெரியாது அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த கட்டுரை அப்படி இல்லை, உள்ளூர் அளவிலாவது செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தாவேக வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு நிறுவ முயற்சிக்கிறாரா கட்டுரையாளர்? இல்லை, அப்படி இல்லை. அவர் அந்த ஒரு கட்டுரையில் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டடீஸ் தான். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அது ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு முழுமையாக தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களையோ அல்லது அங்கே அமைந்திருக்கிற சட்டப்பேரவையில் அமைந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்க்கப்பட்டுமே இது முழுமையாக அவர்களுக்கு பொருந்தி வரும்னு நான் நம்பலை. பட் இதில் அவங்க தாத்தா பொலிட்டிக்கலாக அவாராக இருந்திருக்கிறார், அவர் வசதியானவராக இருந்திருக்கிறார். அதில் பாருங்கள், அவங்க வீட்டில் அவர் எல்லாரையும் அவங்களுடைய கனவு கூட அவருக்கு அரசியல் ஆகணும்னு இல்லை, எல்லாரையும் டாக்டர் ஆக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அந்த அரசியலில் இருக்கக்கூடிய இருக்கிறவரே தன் பிள்ளையை டாக்டர் ஆகிறதுல நீங்கள் நிறைய பேர் நீங்கள் போய் விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் சார். அவங்க வீட்டில் ஒரு டாக்டர் அவங்க தான் வச்சுருப்பாங்க. அல்லது டாக்டருக்கு பெண் இருந்தோன்னா டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. சரி, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிருப்பாரு. அவங்க செல்வாக்குள்ள குடும்பமாக இருந்திருக்கலாம். இல்லை, என்ன முக்கியம்னா பத்திரிகையாளர் கல்யாணராமன் 1998 நாடாளுமன்ற சமயத்தில் தான் ராமநாதபுரம் போறாரு. அவனுக்கு அப்போ தான் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ஆமாம், அப்போ தான் வேலுச்சாமியை சந்திக்கிறாரு. அவருடைய பேரன் தான் இப்போதைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு. இப்போ 1998 ஒரு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜு அந்த குடும்பத்திலிருந்து அமைச்சராக வந்திருக்கிறார். அதுவும் தாவேகா மூலமாக தான் வந்திருக்கிறார். அந்த 28 ஆண்டு காலம் அந்த குடும்பம் தன்னுடைய லெகசியை கட்டி காப்பாற்றினதன் மூலமாக அது அரசியல் லாபமாக ராஜுவுக்கு மாறி இருக்குன்னு அவர் சொல்லுறார். இல்லை, அப்படியே இல்லை, நான் பார்க்கல சார். அவர் சரி இன்னாருடைய பேரன்கிறதுல அவருக்கு ஒரு ஓட்டு நிச்சயமாக அவர் உணர்ந்திருக்கும். அவர் தாத்தா அவர்களுக்கு அந்த ஊர்காரங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, அந்த மாதிரின்னு எடுத்துனா. ஸோ அப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களில் இன்னொரு மரியாதை இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது அவர் யார் அவர் எல்லாரும் மனிதர்கள், இது இந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மரியாதை இருக்குன்னு தெரிந்த ஒரு மனிதராக தான் அவங்க இருந்திருக்காரு வேலுச்சாமி. ஸோ அவர் அதன் மூலமாக நிச்சயமாக அந்த சொசைட்டியில் ஆமாம் ஆமாம் தங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சரோட அலுவலகமாகவும் அந்த லாட்ஜ் தான் ராமநாதபுரத்தில் லோக்கலில் இயங்கிட்டு இருக்கு. அமைச்சரோட அலுவலகம் இயங்கிட்டு இருக்கு. அதையும் அவர் அப்படி தான் முடிக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கான். ஒரு லாட்ஜ் ஓனரு, ஒரு தராதாரம் தெரிந்த மனிதர், யாரை எப்படி நடத்தணுங்கிறது ஒரு மரியாதை கொடுக்கணும் தெரிந்த மனிதர். ஸோ அந்த முறையில் அவர் கட்டாயம் செல்வாக்கு கிடைக்கும். ஆனால் தொகுதி முழுவதும் வாக்குகளை வாங்கி தன்னுடைய பேரனை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு நான் முழுக்க எடுக்க முடியாது. அது ஒரு ஃபேக்டர் விளையாட பண்ணிருக்கு. தெரிஞ்ச முகத்தை அவங்கள காட்டிடுதுங்க. முழுக்க அதுக்காக ஓட்டு வந்ததானுங்கிறது கேள்வி. அதனால மட்டுமே விஜய் அப்போ எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? இப்போ டிவிக்கு மேல நம்ம தொடக்கத்தில் சொன்ன விமர்சனம் யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ வேட்பாளரே கிடைக்காம தடுமாறுனாங்க, இப்படிலாம் நிறைய விமர்சனம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்க சில ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, நான் அது அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் ஒரு தொகுதியில் நிற்க சொல்றாரு, அவரை நீங்க வேண்டாம் திருச்சியில் போய் நில்லுங்க, அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்றாங்க. வேற ஒரு தொகுதியை சொல்றாரு, அவர் ஐயோ எனக்கு அங்கெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி, இல்லை நீங்க இன்னும் ஜெயிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அமைச்சரை பார்க்கல அவர் ஜட்ஜி பண்றாரு, விஜயை அதை ஜட்ஜி பண்றாரு. நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லச்சுல, இல்லை நீங்க ஜெயிப்பீங்க, அந்த திருச்சி மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் கணிக்கிறார். இல்லை, வேட்பாளர் கிடைக்காம தடுமாறுனுச்சா தாவேகா சார்? அது ஒரு புது கட்சிக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. எப்படின்னா, தமிழகத்துடைய அரசியல் ஒரு காலகட்டத்தில் எப்படி போயிட்டுனா, நீங்கள் அரசியல் வேற, அதன் பிறகு தேர்தலில் கடுமையான பணம் செலவழிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உருவாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரச்சில யார் தேர்தலில் நிற்கிறதுக்கு, நீங்கள் அதிமுக காரன் திமுக காரனா இருந்தா கூட யாருக்கு அதில் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா யாரால் அதிக பணம் செலவழிக்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் புதுசாக ஒரு கட்சியில், இப்போ சீமான் கட்சியிலேயோ அல்லது தாவேகாலேயோ ஒருத்தர் எப்படி நிற்க முன் வருவார்? அவர் அவங்களுக்கு முதல் ஒரு பயம் என்ன இருக்கும்னா, நம்மளால் இந்த பணத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, சக்தியை
தாக்குப்பிடித்து வெற்றி நிற்க முடியுமா அந்த ஒரு தயக்கம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா கேண்டிடேட்டை நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சு இல்ல வந்தவங்க எல்லாரையும் வேட்பாளர் ஆக்கிட்டாங்கன்ற விமர்சனம் சரியா, இல்ல கட்டுரையாளர் சொல்ற மாதிரி இந்த குடும்பத்துக்கோ இல்ல அவருக்கோ அந்த தனிப்பட்ட அந்த நபருக்கோ ஊர்ல செல்வாக்கு இப்போ இருக்குன்னு அந்த பார்த்து ஊர்ல பொறுக்கி அவர் கட்டாயம் விசாரிச்சிருப்பாருல்ல. இப்போ அவர் இல்லாட்டா கூட புஷி ஆனந்த் வந்து அந்த ஒரு 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 ரசிகர் மன்றத்தை நடத்துறவர், அவர்கிட்ட கேட்டிருப்பாரு, நீங்க வந்து ராமநாதபுரத்தில் இவர் எப்படிங்க, இவர் சொல்லுவார் எங்களுக்கு இப்படி இருக்கு இந்த இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த ஊர்ல செல்வாக்கா இருக்கு, எல்லா ஊர்லயும் செல்வாக்காக இருக்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் தங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, அது கிடைக்காத பட்சத்தில், ஏன்னா திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியிலுமே தொடர்ச்சி, அண்ணா திமுகவில் கூட நீங்கள் வந்து ஜெயலலிதா இருக்க வரைச்சில் எப்படின்னா அந்த அம்மா யாரை கேண்டிடேட்டாக போடணும்னு நீங்கள் நினைக்க முடியாது. மாவட்ட செயலாளர் இருந்தவர் அவர் சொன்னால் தான் போடணும்னு சொல்ல முடியாது, அந்த அம்மா நினைச்சே கூட. திமுக என்ன பண்ணால் நீங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அதன் பிறகு தெரிந்த முகங்களை போடுவார்கள். அது இப்போதைக்கு தான் அவங்க மாற்றங்களை கொண்டு வராங்க. ஒரு காலகட்டக்காரையும் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் அரசியல் இதில் விமர்சனம் எல்லாம் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். அதனால அதை மீறி ஒருத்தர் புதுசாக போய் வாங்குறது அன்லஸ் யூ ப்ரூவ். இருக்கிற கட்சிகள்ல இடம் கிடைக்காம நகர்ந்தாங்கன்னு சொன்னீங்க. திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிகன்னு 20-25 கட்சிகள் எந்த கட்சி இருந்தாலும் நீங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ஃபேஸ்னா நீங்க விஜய் தான் வராரு. நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு நியூ ஸ்பேஸ் இருக்கிறதுல ஒரு ஸ்டஃப்லிங் வந்துருச்சு. இல்ல அது புரிஞ்சுக்கிறேன். ஒரு புதிய முகத்துக்கிட்ட இருக்கிற ஈர்ப்புனால போனாங்கிறத புரிஞ்சுக்கிறேன். நீங்க திரு சீமானுக்கும் இந்த வாதம் பொருந்தும், திரு விஜயகாந்துக்கும் இந்த வாதம் பொருந்தும், திரு கமலுக்கும் இந்த வாதம் எடுத்துக்கிட்டாலும் சீமான் தீவிரம். அவர் விஜய் மாதிரியான ஒரு வெரி பாப்புலர் ஆக்டரே கிடையாது. ஈவன் விஜயை கூட நம்ம வந்து, நானே ஒரு பத்திரிகையாளர் என்ன முறையில் என்னால் வந்து நான் பெருசாக நான் இவ்வளவு வின் பண்ணிடுவார் நான் நினைக்கல. களத்தில் போய் நம்ம போய் பார்க்குற சமயத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மேலே ஒரு அதிருப்தி இருப்பதை என்னால் உணர்ந்தாலும் 100% உணர்ந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுல ஒரு மனத்தயக்கம் இருந்துக்குன்னு சொல்லுகல. நான் எனக்கு தயக்கமே இல்லை, எல்லா ஊர்லையும் நான் பார்த்ததில் இருந்து. ஆனால் ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக வந்தவங்க கட்சி தொடங்கினவங்க. ஏன்னா இந்த இரு திராவிட கட்சிகளுக்கும் அமைப்பு ரீதியாக பெரிய பலமான கட்சிகள், பணம் என்ன அவங்க பழம் தின்னு கொட்டை போட்ட மனிதர்கள் இவங்க இருக்கல. இவங்களை மீறி வருவோம்னு நினச்சோம்னா இது ஒரு இதில் வந்து இந்த இளைஞர்கள் பண்ணியிருக்கிற ரோல். எங்கள் வீட்லேயே எனக்கே பெரிய ஷாக் என்னென்னா, சமீபத்தில் என்னுடைய சொந்த தம்பியோட மகள் என் வீட்டுக்கு வந்து, அந்த பொண்ணு 6 தான் படிக்குது. அது வந்து என்கிட்ட சொல்லுது, பெரியப்பா நான் சொல்லி எங்கள் அம்மா வந்து, அவங்க அம்மா விஜய்க்கு போட்டாலே நான் எங்கள் அம்மாட்ட வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட சொன்னேன். அது இத்தனையும் கேட்டால் அவங்க வீட்டில் பாலிடிக்ஸ் அவங்க பேசவே இல்லை. என்னன்னு கேட்டால் ஸ்கூலில் அவங்க விஜயை பற்றி பேசுகிறாங்களாம். புதிய முகங்கள் வந்து அவங்க நிச்சயமாக விஜய் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்குனாலும் தமிழக அரசியலில் அவருக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிறதுல வெரி பாப்புலர் பட் யங் லுக் அண்டு ப்ரெசன்ஸ், இதனால அவர் வருவாங்கிறதுல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லணும். ஸோ அவங்களால ஒரு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஏதாவது ஒன்று இன்னைக்கு இல்லாட்டாலும் சரி, இந்த வருஷம் நடக்காட்டா கூட கிராஜுவலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்போம், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நீங்கள் என்ன அது அப்படி தான் நான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணாதவங்க தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, சொன்னா உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒன்று போயிருந்துக்கிட்டது என்ன, ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டிகிட்டு போகிறச்சில் அவர் சொல்கிறாரு, சார் நான் உண்மையிலேயே சீட்டு கேட்கணும்னு நினச்சேன் சார், நான் கேட்காம விட்டுட்டேன் சார், ஒருவேளை நான் அமைச்சராக கூட ஆகியிருக்கலாம் போலுக்கு சார், ஆனால் என் தலையெழுத்துன்னு ஆட்டோ தான் ஓட்டணும் போல் இருக்குன்னு அவர் சொன்னார். அப்போது இது வந்து நாம் நினைத்தே பார்க்காத மனிதர்கள், இவர்கள் அரசியலுக்கு வருவார்களா என்று நினைத்தே பார்க்காத மனிதர்கள் வந்து இன்று ஜெயித்து உள்ள சட்டசபையில் இருக்கிறாங்க. ரொம்ப சிலர் ஒரு மாதிரி எப்படி இப்படி இருக்கலாம், சிலர் ரொம்ப திறமையாக பதில் சொல்கிறது, அவங்க துறை சார்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதன் பிறகு நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா, செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் சேர்றது, இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு ஆள் போய் சேர்றது, இதெல்லாம் வந்து மொமெண்டத்தை கெயின் பண்ண தான் செய்யும். அப்போ இவ்வளோ வருஷம் அரசியலில் அனுபவம் வாய்ந்த ஒரு செங்கோட்டையன் வந்து அதிமுகவை விட்டு திமுகவுக்கு போகாமல் விஜயை போய் சேர்றான்னா அவங்க ஏதோ அவருக்கு ஒரு இது இருக்குங்கிறது. ஏன் அதுதான் சேர்க்குறாங்க அவங்க வந்து இவங்களை இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்களை சேர்க்கறதுக்கு காரணமே அப்போ ஒரு நம்பகத்தன்மை ஒரு அது இல்லை ஜெயிக்கக்கூடிய தன்மையை அது இருப்பதுங்கிறது, அதுதான் என்னோட ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.